ஜூலை மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 17. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 148 அடிப்படையில் இன்றைய ஜெபம். இந்த திருப்பாடல் விண்ணுலகில் உள்ள தூதர்கள், விண்மீன்கள், நிலவு, கதிரவன் தொடங்கி மண்ணுலகில் உள்ள மலைகள், மரங்கள், விலங்குகள், அரசர்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் வரை அனைத்து படைப்புகளும் ஆண்டவரின் திருப்பெயரை மட்டுமே புகழ்ந்து போற்ற வேண்டுமென்று அழைப்பு விடுவிக்கும் ஒரு பேரானந்த துதிப்பாடலாகும்.
அன்புள்ள பரலோகத் தந்தையே, நீர் ஒருவரே அனைத்தையும் படைத்து ஆளுகின்ற உன்னத இறைவன். உமது சொல் ஒன்றினாலே அனைத்தும் உருவாயின. உமது கட்டளையினாலே அவை நிலை பெற்றுள்ளன. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து படைப்புகளோடும் இணைந்து உமது மகிமையையும் பேரன்பையும் போற்றி புகழ இறை வார்த்தைகளை ஏந்தி உம் திருமுன் வருகிறோம். இறைவா, விண்ணகத்தில் தூதர்களும் வான் படைகளும் உமது திருமுன் நின்று இடையராது உம்மை ஆராதிப்பது போல பூவுலகில் வாழும் எங்கள் இதயங்களும் உமது புகழால் நிரம்பட்டும். பகலில் ஒளி தரும் கதிரவனும் இரவில் சுடரும் நிலவும் விண்மீன்களும் உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயங்குவது போல எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உமது திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து உமக்கு மகிமை சேர்க்க அருள் தாரும். மாறாத இறைவா, உமது வார்த்தையின் வல்லமையால் இந்த பிரபஞ்சத்தை நீர் படைத்தீர். பேரண்டத்தின் அனைத்து இயக்கங்களையும் உமது மாறாத சட்டத்தால் நிலைநிறுத்தியுள்ளீர். இயற்கை உமது கட்டளைக்கு உண்மையாயிருப்பது போல உமது மக்களாகிய நாங்களும் நீர் எங்களுக்கு தந்துள்ள திருச்சட்டத்தையும் அன்பின் கட்டளைகளையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையோடு கடைபிடிக்க பலம் தாரும். உன்னதமான தந்தையே, உமது திருப்பெயர் ஒன்றே உலகு அனைத்திற்கும் மேலானது. உம்மீது அன்பு கூர்ந்து உம்மையே சார்ந்திருக்கும் உமது பிள்ளைகளின் தலையை உயர்த்துகிறவர் நீர். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்களாய் இருக்கும் உன்னதமான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது புகழாகவே நாங்கள் வாழவும் உமது சாட்சிகளாய் விளங்கவும் அருள் புரியும். அகில உலகையும் படைத்து ஆளும் நல்ல இறைவா, இந்த துதி ஜெபத்தின் வழியாக விண்ணோடும் மண்ணோடும் சேர்ந்து உமது பேரன்பை போற்றுகிறோம். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தின் மூலமும் உமது திருப்பெயர் மட்டுமே உயர்த்தப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன்.